வணக்கம். நீரிழிவு, உடல் பருமன், ரத்த அழுத்தம், புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான சட்னி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சட்னி, அது எதில் செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காயினுடைய இலையில தான் இந்த சட்னி நான் பண்ண போகிறேன். கோவைப்பழம் எல்லாருக்குமே தெரியும். நீரிழிவுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த கோவைக்காயன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கோவைக்காய் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய கோவைக்காய் என்ன சொல்லலை, நம்மளோட நாட்டு ரக கோவைக்காய். ஒரு விதமான இனிப்பு, புளிப்பு, கசப்பு சுவை சேர்ந்த இந்த கோவைக்காய் பற்றி தான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்மளோட சேனலில் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த கோவைக்காய்கள்லையும் இந்த கோவை பழங்கள்லையும் நம்ம செய்யக்கூடிய வற்றல் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த கோவை கொடியினுடைய இலைகளை பயன்படுத்தி ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த இலைகள் பார்த்தோம்னா நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள், கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்து. ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த கோவை இலைகள் நல்ல தீர்வை கொடுக்கும். தாது பலத்தையும் அதிகரிக்கிறதுக்கு உதவும். கிராமங்களில் பொதுவாக வேலி ஓரங்களில், புதர்களில் அதிகமாகவே இந்த கோவை இலைகளை, இந்த கோவை கொடிகளை நம்ம பார்க்க முடியும். சென்னை மாதிரியான நகரங்களில் கூட நிறைய இடங்கள்ல இந்த கோவை கொடிகளை நம்ம பார்க்க முடியும். அதனால ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் இது. இப்போ இந்த கோவை இலைகளை கொண்டு எப்படி நம்ம ஒரு சட்னி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த சட்னி பார்த்தோம்னா இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்தோட சேர்த்தும் சாப்பிடலாம். நான் இதுக்கு ஒரு கை அளவுக்கு கோவை இலைகளை எடுத்துக்கிறேன். இது நல்லா அலசி எடுத்துக்கிறேன் முதல்ல. அடுத்ததாக ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா புரிஞ்ச உடனே வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அதோட ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த கோவை இலை சட்னி பார்த்தோன்னா உயர் ரத்த அழுத்தத்துக்கும் நீரிழிவுக்கும் ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு 2 கோவை இலைகளை காலை நேரங்களில் வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டுட்டே வரும்பொழுது நீரிழிவையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் ரொம்ப சுலபமாக கட்டுப்படுத்த முடியும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கிறேன். கோவை இலைகள் பார்த்தோன்னா உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள், கல்லீரலில் வரக்கூடிய பிரச்சனைகள், புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்து. புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கோவை இலைகளுக்கு அதிகமாகவே இருக்கு. நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற இந்த கோவை இலைகளை இதோட சேர்த்துக்கலாம். அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடியது இந்த கோவை கொடிகள். ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் இதை பயன்படுத்துறதே கிடையாது. இந்த கோவை இலைகள் ஒரு 2-3 நிமிஷத்துல நல்லா வதங்கிடும். உடல் ஏதாவது வீக்கங்கள் இல்லைன்னா கட்டிகள் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு இந்த கோவை இலைகள் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இந்த கோவை இலைகளில் பார்த்தோன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. அதனால அடிக்கடி இதை உணவோடு சேர்த்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு கல்லீரல்ல, மண்ணீரல்ல, கணையத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கும் ஒரு நல்ல தீர்வு இந்த கோவை இலைகள் கொடுக்கும். உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஒரு இலை இந்த கோவை இலைகள். உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். காய்ச்சல், இருமல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த கோவை இலைகள் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் தேங்காயும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய கோவை இலை சட்னி தயாராகிடுச்சு. இந்த கோவை இலைகளை இந்த மாதிரி நம்ம சட்னியை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதும் இல்லைனா ஒரு கஷாயமாக செஞ்சு சாப்பிட்றதும் உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஒரு நல்ல சுவையான சட்னி இது. இதில் தேங்காய் நம்ம சேர்த்துருக்கனால இதனுடைய சுவை எல்லாருக்குமே பிடிக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இடங்கள்ல இந்த கோவை இலைகளை நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. கோவை இலைகளை பற்றியும் கோவை இலையில செய்யக்கூடிய இந்த சட்னி பற்றியும் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பாயிண்ட்ல இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.